Chapter 4, Exercise 4.1 second sum. A girl looks the reflection of the top of the lamppost on the mirror, which is 6.6 meter away from the foot of the lamppost. The girl, whose height is 1.25 meter, is standing 2.5 meter away from the mirror. Assuming the mirror is placed on the ground facing the sky and the girl, mirror and the lamppost are in the same line. Find the height of the lamppost. இப்போ கொஸ்டின் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டோம். இனி இந்த கொஸ்டின் வச்சு தான் நம்ம இந்த ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். இது நம்ம எப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்களேன். A girl looks the reflection of the top of the lamppost on the mirror, which is 6.6 meter away from the foot of the lamppost. அப்போது நமக்கு வந்துட்டு ஒரு மிரர் இருக்குது. அந்த மிரர் வழியாக அந்த லேம்ப் போஸ்டோட டாப் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் வந்து அந்த மிரர் வழியாக ரிஃப்ளெக்ஷன், அதோட ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறாங்க ஒரு கேர்ளு. அப்போ அந்த மிரருக்கும் அந்த லேம்ப் போஸ்டோட ஃபூட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 6.6 மீட்டர் எவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். புரியுது? கேர்ள் லுக்ஸ் த ரிஃப்ளெக்ஷன் of the top of the lamp post on the mirror வழியா top of the lamp post ஓட reflection வந்து girl பார்க்குறாங்க. அப்போ அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. The girl whose height is 1.25 meter is standing 2.5 meter away from the mirror. மிரர்லேருந்து இவ்வளோ தூரத்தில் நிற்கிறாங்க. அந்த கேர்ளோட ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. Assuming the mirror is placed on the ground. Assuming the mirror வந்து placed on the ground facing the sky and the girl. அப்போது மிரருங்கிறது கிரவுண்ட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம், கிரவுண்டில் இருக்கிற மாதிரி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மிரருக்கும் லேம்ப் போஸ்டோட அந்த ஃபூட் இருக்குல்ல, அதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 6.6 மீட்டர் கொடுத்துருக்காங்களே. A girl looks the reflection, இந்த வரைஞ்சிட்டோம்னா போதும் கரெக்டாக. A girl looks the reflection of the top of the lamp post on the mirror, which is 6.6 meter away from the foot of the lamp post. அப்போ மிரர்கிட்ட இருந்து லேம்ப் போஸ்டோட ஃபுட் இருக்குல்ல, அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? 6.6 மீட்டர். ஓகே தானே? அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரைக்கும் உள்ளது. A girl looks the reflection of the top of the lamp post on the mirror, which is 6.6 meter away from the foot of the lamp post. அப்போது நமக்கு மிரர் இங்கே இருக்குது, லேம்ப் போஸ்ட் அதோட டாப் இங்கே இருக்குது. ரெண்டு லைன் வரும். ஃபஸ்ட்டு இங்கே மிரர் ஒரு பாயிண்ட் வச்சுட்டோம். அப்புறம் ஒரு லேம்ப் போஸ்ட் வரையணும், அதோட டாப் இது. ஓகேவா? அந்த லேம்ப் போஸ்டோட ஃபுட் இருக்குல்ல, அதுலேருந்து மிரருக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 6.6 மீட்டர். ஓகே தானே? A girl whose height is 1.25 meter is standing 2.5 meter away from the mirror. அப்போ மிரர்ல இருந்து 2.5 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கேர்ள் நிற்கிறாங்க. அந்த கேர்ளோட ஹைட்டு 1.25 மீட்டர். அப்போ ஃபஸ்ட்டே இந்த பாயிண்ட் வச்சுருவோம், ஒரு லைன் வரைவோம். அது டோட்டல் ஹைட்டு 6.6 மீட்டர். அடுத்து ஒரு கேர்ள் வந்துட்டு இந்த மிரர்லேருந்து 2.5 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கேர்ள் நிற்கிறாங்க. அவங்களோட ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு இது வந்துடும். இப்போ இங்கே 2.5 மீட்டர் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ், அந்த கேர்ளோட ஹைட்டும் 1.25 மீட்டர். ஓகே தானே? Assuming the mirror is placed on the ground facing the sky and the girl, mirror and the lamp post are the same. அதான் மிரர், கேர்ள், லேம்ப் போஸ்ட் எல்லாம் சேம் லைனில் தான் இருக்குது. அப்போ இப்படி ட்ரையாங்கிள் ஃபார்மில் கிடச்சிருமா? ஓகே தானே? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மிரர் ப்ளேஸ் பண்ணுறோம். அடுத்து லேம்ப் போஸ்டோட ஃபுட், லேம்ப் போஸ்ட் டாப் இருக்குல்ல, அந்த மிரர் ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் அந்த கேர்ள் பார்க்குறாங்க. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்னது? 6.6 மீட்டர் சொல்லிட்டாங்க. இதுலேருந்து பின்னையும் 2.5 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கேர்ள் நிற்கிறாங்க. அவங்க ஹைட்டு 1.25 மீட்டர். அப்போ ஒரே ஈஸி ஆயிடுச்சுல. அப்போ நமக்கு அதுக்கு நேம் பண்ணியிருக்கோம். அதான் ஏபிசிங்கிற அந்த பெரிய ட்ரையாங்கிள் கொடுத்துட்டோம், நடுவில் இருக்க டிங்கிறது கொடுத்துட்டோம். ஓகேவா? அப்போ வரைகிறது கொஸ்டின் ரீட் பண்ணி வரைய தெரிஞ்சுட்டு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டாலே போதும். ஓகே தானே? ஓகே. நீ என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். அப்போ இந்த லேம்ப் போஸ்டோட ஹைட் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள், அதான் இங்கே 2 ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. 2 ட்ரையாங்கிளாக இருந்தால் அது சிமிலர் ட்ரையாங்கிள் கொண்டு வந்தாலே நம்ம ப்ரொபோர்ஷனல் ஹைட்டு தான் வேணும். இதே ஆங்கிள் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எழுதலாம். இது வந்து ஹைட்டுங்கும் போது ஒரு சைடோட மெஷர்மெண்ட் தான் வேணும். அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ், அப்போ சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்தால் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் சார் எப்படி இருக்கும்? ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ நமக்கு அந்த ஃப்ராக்ஷனாட்டு எழுதி நமக்கு ஈக்குவல் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும்ல. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வந்து சிமிலர் ட்ரையாங்கிளாக பார்த்துக்கலாம். இப்போ என்னென்ன ட்ரையாங்கிள் இருக்குது? ட்ரையாங்கிள் பிடிஇங்கிற ஒரு ட்ரையாங்கிளும் பிஏசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இப்படின்னு எழுதிக்கலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி செகண்ட் எழுதணும். அது ஃபஸ்ட்டு சம்மில் இன்ட்ரோடக்ஷனில் எல்லாத்துலேயும் சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ இன் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் நான் இப்போ இங்கே எழுதியிருக்கிறது பிடிஇன்னு எழுதிட்டேன். அப்போ இது பிடிஇன்னு எழுதுனதுனால அண்டு செகண்ட் ட்ரையாங்கிள் எப்படி நேம் பண்ணியிருக்கணும், பிஏசி எழுதிட்டோம். இதே நம்ம ஏபிசின்னு எழுதியிருந்தோம்னா டிபிஇன்னு எழுதியிருப்போம். நான் இப்படி எழுதுனதுனால இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போ பிடிஇ இன் ட்ரையாங்கிள் பிடிஇ அண்டு பிஏசி எழுதியாச்சா? எழுதுனதுக்கப்புறம் நமக்கு 2 ட்ரையாங்கிள்ஸ் சிமிலராக பார்த்துக்க அந்த ஸ்டெப்ஸ்லாம் எழுதணும் கூட இல்லை. ஏன்னா நமக்கு ஹைட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். சிமிலராக இல்லையான்னு கேட்கல. அப்போ நம்ம சிமிலராக ஃபைன் பண்ணிவிட்டு செஞ்சால் போதும். இப்போ 2 ட்ரையாங்கிள் பிங்கிறது காமன். அதே மாதிரி அந்த கேர்ள் ஸ்டாண்ட் பண்ணுறது ஒரு பெர்பெண்டிகுலராக தான் வரும். லேம்ப் போஸ்ட் இருக்குல்ல, அதோட ஹைட்டும் பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் ரெண்டுமே என்னவாக தான் இருக்கும், 90 டிகிரியாக தான் இருக்கும். அப்போது 2 ட்ரையாங்கிளுக்குமே ஆங்கிள் பிங்கிறது காமன். அடுத்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் இருக்கிற ஆங்கிள் இயும் செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு ஆங்கிள் சியும் காமன் ஈக்குவல். ஏன்னா இதுவும் வந்துட்டு பெர்பெண்டிகுலர், இந்த கேர்ள் நிற்கிறாங்கன்னு சொன்னால் அதுவும் பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். இதுவும் சொன்னாலும் அதுவும் பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளும் நமக்கு ஈக்குவல். ஸோ ஏஏ சிமிலாரிட்டி படி இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் என்னவாயிடுச்சு, சிமிலர் ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. சிமிலர் ட்ரையாங்கிள்னாலே அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்கும், ப்ரொபோஷனல் தான் இருக்கும். அதான் 2 ட்ரையாங்கிள் நேம் பண்ணிட்டோம்ல, 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொன்னாலே டேரெக்டாகவே அந்த ப்ரொபோஷனல் ட்ரையாங்கிள் பார்க்காம நம்ம எழுதிடலாம் அப்படின்னு இன்ட்ரோடக்ஷனில் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாகவே அதோட சைட்ஸ் ப்ரொபோஷனலாக எழுதிடலாம். எப்படி எழுதுவோம், பிடி பை பிஏ ஈக்குவல் டு டிஇ பை ஏசி ஈக்குவல் டு பிஇ பை பிசி 3 எழுதிட்டோம். ஏன்னா சிமிலர் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல், அது எழுதணும். ஓகேவா? சிமிலர் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். ஆனால் 3 எழுதிட்டோம். ஆனால் நமக்கு 3 வச்சு செய்ய முடியாது, ஏதாவது 2 தான் எடுத்துக்க முடியும். அப்போ நமக்கு எது கண்டுபிடிக்கணுமோ அதுவும் ஏதோட 2 சைடுமே தெரியுதோ அது அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் 3ல். இப்போ இங்கே என்னன்னா ஃபஸ்ட்டு பிடி பை பிஏன்னு எழுதியிருக்கோமா, பிடி பிஏ இது ரெண்டோட மெஷர்மெண்ட்டும் தெரியாது. ஸோ இதை எடுக்க முடியாது. டிஇ பை ஏசி டிஇ இதோட இது தெரியும், ஏசி இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டிப்பாக இதை எடுத்து ஆகணும். அடுத்து பிஇ பை பிசி இதுக்கும் மெஷர்மெண்ட் தெரியும், பிஇக்கும் தெரியும் பிசிக்கும் தெரியும். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் தான் எடுத்துக்க முடியும், செகண்டும் தேர்டும். அப்போ டிஇ பை ஏசி ஈக்குவல் டு பிஇ பை பிசி. டிஇக்குள்ள மெஷர்மெண்ட் எவ்வளோ, 1.25 பை ஏசி அதான் கண்டுபிடிக்கணும். ஏசி ஈக்குவல் டு பிஇ, பிஇக்கு வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.5 பை பிசி வந்துட்டு 6.6ன்னு எழுதிட்டோம். ஓகேவா? இப்போது 1.25 பை ஏசிங்கிறது அந்த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட், அதனால ஹெச்னு எடுத்துக்கிறோம். ஹெச் ஈக்குவல் டு 2.5 பை 6.6 ஹைட் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இது இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். அதேமாதிரி இந்த நம்பர் இங்கிட்டு கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால டிவிஷனாக இருக்கிறது இங்கிட்டு வரல மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், இந்த டிவிஷனாக இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த சைடு வரல மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஆகிடும், இது 6.6 இன்ட்டு 1.25 ஈக்குவல் டு 2.5 இன்ட்டு ஹெச். ஹெச் தானே கண்டுபிடிக்கணும். இந்த 2.5 இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இங்கிட்டு வரல என்ன ஆகிடும், டிவிஷன் ஆகிடும். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6.6 இன்ட்டு 1.25 டிவைடட் பை 2.5 which is equal to 6.6 1.25 நான் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டேன். மல்டிப்ளை பண்ணல என்ன கிடைக்குன்னா 8.25 கிடைக்குது. 8.25 டிவைடட் பை 2.5. அப்போ ரெண்டுமே நமக்கு டெசிமலில் இருக்குது. டெசிமல் இருந்தால் நமக்கு வந்து ஹோல் நம்பர் ஆகிறதுக்கு தெரியுமில்ல, டிவைட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இருக்கிறக்கா என்ன பண்ணுவோம், எது ஹையஸ்ட் டெசிமல் பிளேஸ் இருக்கோ அதால் டிவைட் பண்ணுவோம். இங்கே ஹையஸ்ட் டெசிமல் பிளேஸுங்கிறது 2 டெசிமல் பிளேஸ் இருக்கிறது, இது 1 டெசிமல் பிளேஸ். இப்போ 2 டெசிமல் பிளேஸ்னால் 2 0 சேர்த்து 100. இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள சாப்டரில் செஞ்சுருக்கோம். அப்போ நியூமரேட்டர் 100 டிவைட் பண்ணுறதுனால டினோமினேட்டர் 100ஆல் நம்ம நியூமரேட்டர் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால டினோமினேட்டர் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ எப்படி எழுதிப்போம், 100 பை 100. இப்போ 8.25 100 மல்டிப்ளை பண்ணல என்ன ஆகிடும், 825 ஆகிடும். அந்த டெசிமல் பிளேஸ் போக்குறதுக்கு தான் இது செய்கிறதேவும். டிவைடட் பை 2.5 இன்ட்டு 100. ஏன்னா இங்கே ஒரு டெசிமல் பிளேஸ் தான் இருக்குது. ஸோ ஆனால் இங்கே 2 0 வருது, என்ன ஆகிடும், அப்போ ஒரு 0 இங்கே சேர்ந்து வந்துடும். 250 வேணால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் தான் கிடைக்கும். இப்போ இது ரெண்டு நம்ம 5 டேபிள் கேன்சல் பண்ணாலும் சரி, டிவைட் பண்ணாலும் சரி. நான் இங்கே டிவைட் பண்ணிட்டேன். 825 250ஆல் டிவைட் பண்ணுறேன். எத்தனை டைம்ஸ்னால் 3 டைம்ஸ். 250 இன்ட்டு 3 வந்து 750. அப்போ மைனஸ் பண்ணுறோம். 5 இங்கே கேரி வரோம்னா 12. 12ல் 5 போச்சுன்னா 75 வரும். பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 750. பின்னி நமக்கு எத்தனை டைம்ஸ் 250ல் 3 டைம்ஸ் 750 0. அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு, 3.3. அதான் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 3.3 மீட்டர். அதான் நம்மளுக்கு கண்டுபிடி சொல்லியிருந்தாங்க. therefore the height of the lamp post equal to 3.3 மீட்டர். இதான் ஆன்சர். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த கொஸ்டின் ரீட் பண்ணி அதை ட்ரையாங்கிள் வரைகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சிமிலர் ட்ரையாங்கிளுக்கு எந்த கண்டிஷன் பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் ப்ரொபோஷனல் எழுதுகிறோம். 3 எழுதுவோம். அதில் எது நமக்கு தேவையோ அந்த 2 எடுத்துக்கிறோம். எடுத்து ஹெச் அதில் கண்டுபிடிக்கணும். ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான்.